அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 3 நாட்கள் இந்த சூறாக்களை நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயத்திலும் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த சூறாக்களை ஓதுகிறாரோ அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவர்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும். தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு சூரா தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி. அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த சூறாதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா? மிகச்சிறந்த வசனங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 2வது சூரா சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களுக்கும் கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள், ஏராளமான ரப்பனா துஆக்கள் இந்த 2 வசனங்களிலும் உள்ளடக்கி இருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த வசனங்களை பார்க்கலாம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير.
இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே முஃமின்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவிமடித்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம். எங்கள் இறைவனே, உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமே தான் என்றும் கூறுகிறார்கள். لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. முஃமின்களே, பிரார்த்தனை செய்யுங்கள், எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிப்பாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள் செய்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். நாம் எத்தனையோ தடவை இந்த வசனங்களை ஓதியிருப்போம், ஆனால் இதனுடைய அர்த்தங்களை விளங்காமல் நாம் ஓதியிருப்போம். இதனுடைய தமிழ் அர்த்தங்களை எடுத்து பாருங்கள். மிகச்சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. மொத்தமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருந்தாலும் சரி, இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களாக இருந்தாலும் சரி, இது அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 7 வசனங்கள், இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், மொத்தமாக 9 வசனங்கள். இந்த 9 வசனங்களும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய துஆக்களை உள்ளடக்கிய வசனங்கள். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.